ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு மஹிந்திரா சைலோ வண்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வண்டியை பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த வண்டியில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் உள்ள வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்னென்னலாம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த வண்டி, எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது வண்டிக்கு வந்து எக்ஸ்டீரியர் பார்த்துட்ருக்கோங்க. பாருங்க, வண்டி எக்ஸ்டீரியர்ஸ்னால ஒயிட் கலரில் வண்டி நல்லா செம்மையாக இருக்குதுங்க. டயர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் தான் அதில் போட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், அந்த வண்டியோட சைடு வியூ பாருங்கள். நல்ல ஒரு ஒயிட் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்லாம் வந்து வண்டி நல்லா செம்மையாக இருக்குதுங்க. இந்த லுக்கே பாருங்களேன், எவ்வளோ நல்ல ஒரு வீல் கப்பு ஸ்போர்ட்டியாக இருக்குது. மேலே லக்கேஜ் கேரியராக இருக்கட்டும், டோர் வைசராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு வியூ தாங்க இந்த வண்டி கொடுக்குதுன்னு சொல்லணும். நல்ல ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னால் இந்த சைலோ வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகலாங்க. வாங்க அடுத்து இந்த வண்டி வந்து அப்படியே போய் பின்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பேக் டயர் பாருங்கள், இதுவும் பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா டயர் மாற்றன்ற அவசியம் கிடையாது. இதுதான் இந்த வண்டியோட பேக் போர்ஷனுங்க. பாருங்க, வண்டி நல்லா பார்க்குறக்கே நல்ல ஒரு வந்து இது இருக்குது. மேலே லக்கேஜ் கேரியர் பாருங்க, அது அந்த வண்டிக்கு நல்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லலாம். பின்னாடி வந்து வைப்பர் வந்துடுதுங்க. இது வந்து சைலோட E4 வேரியண்ட்டுங்க, அதுவும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹவாக் இன்ஜின் வருங்க இந்த வண்டியில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டிங்க. டீசல் நாப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டயரும் வந்து உங்களுக்கு வந்து பிராண்ட் நியூ தான். இந்த சைடு ஃபஸ்ட் நம்ம அந்த சைடு எக்ஸ்டீரியர் பார்த்தோம், இந்த சைடு எக்ஸ்டீரியர் பார்க்குறோம். டயர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் எல்லா 4 டயருமே பார்த்துட்டோம். எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இங்கே இருக்குது. அந்த கூலிங் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட்டு கூலிங் பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏசி கூலிங் உள்ள நல்லா பெட்டராகவே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இதான் இந்த வண்டியோட ஓவரால் ரிவ்யூங்க. பாருங்கள், நல்ல வியூ வந்து வண்டி பார்க்குறக்கு. ஃப்ரண்ட் பம்பர் பாருங்க, நல்லா வந்து ஒரு ஒயிட் கலரில் குரோம் ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு பம்பர் வந்து இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல இந்த வண்டிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். வாங்க இன்டீரியர்ஸ் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம், என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணினா ஃபஸ்ட்டு டோர்லேயே பார்க்கலாம். 4மே பவர் விண்டோ வந்து இந்த வண்டியில். இதாங்க அந்த வண்டியோட வந்து இன்டீரியருங்க. நல்ல வந்து ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர் வந்து இந்த வண்டியில் போட்டிருக்கிறாங்க. அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்து உள்ளே பாருங்கள், இதான் வந்து இந்த வண்டியோட டேஷ் போர்டுங்க. மேலே ஒரு கிளாக் இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட வெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அடுத்து ஏசியோட ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குதுங்க. கியர் ஆர்டர் இருக்குதுங்க. இதான் அந்த வண்டியோட முன்னாடி வந்து டேஷ்போர்ட் வியூ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டி அடுத்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டி வரும் 1,10,000 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி வந்து ஓடி இருக்குதுங்க. அடுத்து பாருங்கள், மேலே வந்து இந்த வண்டிக்கு டிவி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து கூலிங் கிளாஸ் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில். அடுத்து அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 சீட் வண்டின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தவங்க. நல்லா வந்து இந்த சீட்ஸ்லாம் பாருங்கள், இதில் ஒரு சீட்டு ஃபோல்டபுள் சீட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்குங்க. வாங்க பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்க, இதான் வந்து இந்த வண்டியோட இன்டீரியர்ஸுங்க. இந்த இன்டீரியர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்க, நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு 4 பேர் உட்காரலாங்க. அந்தளவுக்கு தான் வந்து இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. இதான் வந்து பேக் சீட்டுங்க. பேக் சீட்டுன்னு சொன்னாலுமே இது நல்ல ஒரு பெரிய பேக் சீட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து பின்னாடி உட்காரவங்க கூட கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி தான் இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதான் ஓவரால் வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த வண்டியோட ஓவரால் வந்து டேஷ்போர்டு வியூ வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்காக தனியாக ஏசி வெண்ட் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னால் அதுக்கு தனியாக வந்து ஏசி கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு நல்ல கூலிங் வந்து கடைசி இருக்கிறவங்களுக்கு வரையும் வரும். அந்தளவுக்கு வந்து ஏசி வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் வந்து லாஸ்ட் வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு தனி கண்ட்ரோலும் இருக்குதுங்க அந்த வண்டியில். ஸோ நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு 10 பேர் நீங்கள் எங்கேயும் போனால் அந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் இந்த மஹிந்திரா சைலோங்க. அடுத்து பாருங்கள், பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் இல்லை லக்கேஜ் வச்சுக்கலாங்க. இது வந்து ஓவரால் இந்த வண்டியோட வியூவு பாருங்கள். மேலே வந்து அந்த ஏசி வெண்ட்லாம் பெரிய இருக்கிற மாதிரி கடைசி சீட்டு உள்ளவங்களுக்கு வரையும் இருந்து நல்லா வந்து வண்டி வந்து செம்மையாக வச்சுருக்காங்க. இல்லை லக்கேஜ் ரொம்ப இருந்தால் பேக் சீட்டை கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் கூட லக்கேஜ் வந்து நீங்கள் நிறைய அந்த வண்டியில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த வண்டியில் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் எடுத்தீங்க அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஸ்டிக்கர்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,60,000. அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க. டெய்லி உங்களுக்காக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.